அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS விஷயானந்தினி, சித்தா physician, Lotus Women Care Hospital, India's first exclusive Siddha hospital only for women, ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவ இன்று நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த முறையற்ற மாதவிலக்கு irregular periods இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா திருமணத்திற்கு முன்னாடி நமக்கு ஒரு irregular periods இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் திருமணத்துக்கு பிறகு நம்ம ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் பொழுது திடீர்னு ஒரு 10 நாள் தள்ளி போகுது, நம்ம ப்ரெக்னென்சி கார்டு போட்டு பார்க்குறோம், அப்போ நமக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குது, ஒரு சிங்கிள் லைன் தான் வருதுங்கும் பொழுது நமக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடும். அப்போ சுற்றி இருக்கவங்கலாம் கேட்பாங்க, ஒன்று பீரியட்ஸ் வந்திருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் பாசிட்டிவாக தான் ஆயிருக்கணும், ஆனால் ரெண்டுமே ஆகலைங்கும் பொழுது என்னன்னு நினைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாமே திருமணம் ஆன பெண்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ மாதம் பீரியட்ஸாவது வந்துடணும் டாக்டர், இல்லைன்னா அப்படி தள்ளி போகும்பொழுது என்னால் சுற்றி இருக்கவங்களுக்கு பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த மாதிரி ஏன் நடக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஸோ முதல்ல நம்ம பீரியட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக 28 நாள்லேருந்து 32 நாள் சுழற்சியில் முறையாக வெளியேறிடணும். அந்த மாதிரி வெளியேறாமல் அந்த கருப்பைக்குள்ளேயே அந்த ரத்தம் தங்கிடும் அப்படிங்கிறத நம்ம சூதக கட்டு அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம். ஸோ முறையற்ற மாதவிலக்கு தான் அந்த வகையில் வரதா, irregular periods தான். ஆனால் சூதகம் முழுமையாக வெளிப்படாமல் உள்ளுக்குள்ளேயே தங்கிடுறது, பீரியட்ஸ் பிளட் வெளியே வராமல் உள்ளேயே தங்குறது சூதக கட்டுன்னு பேர். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, அந்த கருப்பைக்குள்ள அந்த ரத்தம் முழுமையா கட்டியாகி அடர்த்தியா உள்ளேயே கெட்டிப்பட்டுரும். இதை தான் சொல்றோம். ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் நமக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு 30 நாள் தாண்டின பிறகு அடிவயிறு ரொம்ப கனமா இருக்கிற மாதிரியும், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல பசிக்க மாட்டேங்குது, இல்லை சாப்பிட முடியல, வாந்தி மர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, இடுப்பு வலிக்குது, வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது, மார்பு கனமாக இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் வருது, கோவம் வருது. ஸோ இது எல்லாமே ரிலேட்டட் டு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாகவே இருக்கும். ஸோ ஒன்று நமக்கு பீரியட்ஸும் தள்ளி போயிருக்கு, அடி வயிற்றுலையும் இந்த மாதிரி குறுக்குறுன்னு ஒரு மாதிரி இருக்குது, உடம்புலையும் அதே மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே மயக்கம் மந்தம் அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கு. அப்போ பாசிட்டிவாக இருக்கும், நமக்கே ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துரும். கார்டு போட்டாலுமே சில நேரங்களில் அது ஃபால்ஸ் பாசிட்டிவாக காட்டும், டபுள் லைன் காட்டும். ஆனால் பார்த்தோன்னா நமக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா ஒன்றுமே இருக்காது. இதை சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறோன்னா பொய் கர்ப்பம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே நம்ம ஆங்கில மருத்துவத்தில் எப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இது கெமிக்கல் ப்ரெக்னென்சி அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் பீரியட்ஸ் தள்ளி போய் நெகட்டிவாக வரும்பொழுது இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காரணமாகத்தான் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மாதம் ஆனால் கரெக்டாக ஒவ்வொரு பெண்ணுக்குமே முதல் 15 நாள் மட்டும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நல்லா அதிகமாயிட்டு அது ஃபாலிகுலர் ஃபேஸாக இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போய் ஆகிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, 23-24 நாள் வரைக்குமே அந்த ஈஸ்ட்ரோஜன் மட்டுமே இருக்கும், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வரவே வராது. ஏன்னா ஓவிலேஷனே நடக்காது. ஸோ கருமுட்டை வெளியே வரணும் அப்படிங்கிற நிகழ்வு 13 நாள்லேருந்து 17 நாளில் நடந்திருந்ததுன்னா, ப்ரொஜெஸ்ட்ரான்கிற ஒரு ஹார்மோன் வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுலேருந்து 15 நாளில் பீரியட்ஸ் வந்துடும். ஆனால் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கருப்பைக்குள்ளேயே இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் உருவாகி அந்த ரத்தம் திரட்சியாகி கெட்டிப்பட்டு சூதக கட்டுங்கிற பிரச்சனையை உருவாக்குது. இதுதான் அதிகப்படியான ரத்தப்போக்கு. 40-50 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நார்மலாக இருக்கிற பீரியட்ஸ் மாதிரி 2 மடங்கு பீரியட்ஸ் ஃப்ளோவும் இருக்கும், கருப்பை வீக்கம், பல்கி யூட்ரஸ் இந்த மாதிரியான பிரச்சனையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, டாக்டர்கிட்ட போகும்போது மறுபடியும் ஹார்மோன் டேப்லெட் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறோம், ஆனால் கார்டு பார்த்தா நெகட்டிவாக வருது, பீரியட்ஸ் சிம்டம்ஸும் இருக்குது, ஆனால் பீரியட்ஸ் வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோடது நெகட்டிவ் ப்ரெக்னென்சி தான், பாசிட்டிவ் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தின பிறகு நான் சொல்கிற இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நார்மலாக பெருங்காயம் இருக்கு இல்லையா நம்ம வீட்டில், அதை வந்து ஒரு அரை கொட்டைப்பாக்கு அளவு எடுத்து லைட்டாக நெய்யில் வறுத்து நல்லா பொடி பண்ணிக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து அதையும் நம்ம வந்து 1-2 தட்டிக்கணும். கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பும் எடுத்து அதையும் வந்து லைட்டாக வறுத்துட்டு 1-2 தட்டிக்கணும். எல்லாத்தையும் 2 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா அரை டம்ளராக வர வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதில் கருப்பட்டி போட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்து சூதக கட்டாக இருந்து ரொம்ப நாள் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கவங்களுக்கு உடனடியாக அந்த சூதகம் வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பீரியட்ஸ் வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமான ஒரு ரெமெடியாக தான் இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுடைய ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்ஸ் ரொம்ப வேரி ஆகுது, எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் இம்பேலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய பெண்கள் உங்கள் உணவு முறையிலையும் கட்டுப்பாடு இருக்கணும், உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் ப்ராப்பராக இருக்கணும், உங்கள் உடல் எடையையும் நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அதே சமயம் உங்களுடைய ஹார்மோன்ஸும் எப்படி இருக்குன்னு பரிசோதனை பண்ணி அதுக்கு தகுந்த உணவு முறையோ மருந்துகளோ எடுத்து அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று பீரியட்ஸ் கரெக்டாக டைமுக்கு வந்துடும். அப்படி இல்லை தள்ளுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக பாசிட்டிவ் ப்ரெக்னென்சியாக ஹெல்தி ப்ரெக்னென்சியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையை ஒவ்வொரு பெண்ணும் உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பெண்ணும் அழகான தாய்மையை அடைய தகுதி உள்ளவள் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.